வணக்கம் நண்பர்களே, உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பியின் அருளாசியோடு கார்த்திகை மாதத்தில் மாத பொது பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு அற்புதமான மாதம். மாதத்தின் ஆரம்பத்தில் முதல் நாளே சபரிமலை ஹரிஹரசுதன் ஐயப்ப சுவாமிக்கு விரதம் நோன்பு இருக்கக்கூடிய நாள். அதே போல் அந்த நாள் இன்னொரு நாள் என்ன விசேஷம் அப்படின்னா முடவன் முழுக்கு என்று சொல்லக்கூடிய நாள். துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் செய்ய முடியாதவர்கள் அந்த நாள், அதாவது முதல் நாளில், கார்த்திகையில் முதல் நாளில் காவிரி ஸ்நானம் செய்ய, துலா மாதத்தில் ஸ்நானம் செய்யக்கூடிய பலன்கள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய நாள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூறாவளி காற்று, விடிய விடிய வரக்கூடிய மழை சூறாவளி காற்றுடன் வரும். பூண்டி ஏரி கசிவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் இவங்கெல்லாம் தற்காலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் இதுவரைக்கும் பயங்கரமான குழப்பத்தில் தான் இருந்தது. குழப்பம், அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முடிவு தெரியாமல் இருந்தது. இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் தெளிவாக அற்புதமாக குதூகுலத்தின் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த அரசுகளுக்கு இருக்குது இந்த மாதத்தில். என எதிராளிகள் கூடாரங்கள் குழப்பத்திலும் தடுமாற்றத்துடன் இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆனால் அரசு சம்பந்தப்பட்ட முக்கிய தலைவர்களுக்கும் சரி, முக்கியஸ்தர்களுக்கும் சரி, தலைவர்களுக்கும் சரி, ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, உடல் உபாதைகள், அதே போல் நோய் தாக்கம், ஆபத்து, முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் ஆபத்துகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதையும் கவனம் செய்யணும். பட்டாசு குடோன், அதாவது பட்டாசு வேலையெல்லாம் முடிஞ்சது. இந்த பட்டாசு குடோனில் தீ விபத்து ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. காவிரியில் வெள்ளம். மதுரையில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றை மராமத்து பணிகள் செய்யணும். இல்லைன்னா 20 தேதிக்கு மேலே வைகை ஆற்றில் வெள்ளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தானியங்களை சேமிக்கணும். முக்கியமாக இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இரவில் மழை பெய்யும், பகலில் வெயில் அடிக்கும். ஊட்டி குன்னூரில் மண் சரிவு, மலை சரிவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அண்ணாமலையார் தீபம் 17ஆம் தேதி, சர்வாலய தெய்வம் 18ஆம் தேதி, கார்த்திகை 17ஆம் தேதி அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை 18ஆம் தேதி சர்வாலய தெய்வம் சிறப்பாக நடைபெறும். பணம், பொருளாதாரம் இதெல்லாம் சுமூகம். மாதத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும், அது மறுபடியும் சராசரி நிலைமைக்கு சேர்ந்துடும். அதனால் பணப்பிரச்சனைகள் சரளமாக வரும். அடுத்ததாக தொழிலாளர்களும் சரி, வியாபாரிகளும் சரி, உத்தியோகஸ்தர்கள் மாதத்தின் முதல் வாரத்தில் கொஞ்சம் மந்தம். அதன் பிறகு இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. பெரியகுளம் கால்வாயில் விரிசல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். சென்னையில் விடிய விடிய மழை. மாலத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், மீனவர்களுக்கு தொல்லை. ராமேஸ்வர மீனவர்களுக்கும் தொல்லை.
தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலுமே வந்து சரளமாக மழை பெய்யும். வேளாங்கண்ணிக்கு கிழக்கே புயல் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் 10ஆம் தேதி இருக்குது. முக்கிய தலைவர்களுக்கு ஆபத்துகள், அதாவது மிரட்டல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காவல்துறைகளை பொறுத்த வரைக்கும் காவல் அதிகாரிகள் கவனமாக தான் இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க மேலே வந்து சிறு சிறு அவதூறு கெட்ட பேர்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எதிராளி தவறு தான் செய்கிறான்னு சொல்லிட்டு கண்டித்தோம்னா அவன் வேறு ஏதாவதுனால வந்து அவனுக்கு ஏதாவது ஆயிரும். கடைசியில் வந்து அது கேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தென்படுகிறது. வண்டி வாகனத்தில் போகக்கூடிய ஜனங்கள், பொதுஜனங்கள் மிகவும் கவனமாக ஓட்டணும். இல்லைன்னா எலும்பு முறிவு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள், இடுப்பில் அடிபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள், இரத்த காயங்கள், இரத்த சேதாரங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் முடிந்தவரை உங்களுடைய வாகனத்தை கவனமாக கையாளுவது அவசியம். இல்லைன்னா வந்து அது பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும். பார்த்துக்குங்க. 19, 20, 21 தேதிகளில் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதிகளில் நல்ல மழை, வெள்ளம் வருவதற்குண்டான மலைகள்லாம் வந்து மழை வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடலூருக்கு வடகிழக்கே புயல் உருவாகக்குண்டான வாய்ப்புகள். குற்றாலத்தில் விடிய விடிய மழை. நெல்லூரில் சூறாவளி காற்றுடன் கலந்த மழை. இவையெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கு, கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடாத மழை விடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதத்தில் தென்படுகிறது. பொருளாதாரம் மற்றபடி இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நல்ல விதமான கிளைமேட்டு அப்படியே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் முக்கியமாக அரசு சம்பந்தப்பட்டவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் அரசு எதிரிகள் நிலை குலையக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கும். தன்னுடைய அதிகாரத்தை இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கு நிலைநாட்டிக்கலாம் தற்காலத்தில் ஆளுகின்ற அரசுகள். நிலைநாட்டிக்கு, அதாவது வந்து நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. காட்டுத்தீ பரவுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து பஞ்சாங்கம் கணிக்கும் போதே கணிச்சிருவாங்க. இதில் இந்த மாதத்தில் இப்படித்தான் நடக்குது. எப்படி பஞ்சாங்கம் கணிக்கிறாங்களோ அதன் பிரகாரம்தான் வந்து மாதத்தில் சீதோஷ நிலைகளும் பலாபலன்களும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்பினவர்களுக்கு நடராஜர் கை கொடுப்பார். நம்பாதவர்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் உடல்நிலைகளில் ரொம்ப கவனம் தேவை. சீதோஷ நிலைகள் ரொம்ப குளிர்ந்த காற்றுடன் வரக்கூடிய ஒரு அமைப்பில் வெந்நீர் குடிப்பதும், அதே போல் மருந்து மாத்திரைகளை ரொம்ப அவசியமாக வச்சுக்கிறதும், நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறதும், குழந்தைகளை மிக கவனமாக பார்த்து கொள்வதும் இதெல்லாம் ரொம்ப அவசியம். கிருமி தொல்லைகள், பூச்சி நிறைய உற்பத்தி ஆகும் இந்த மாதத்தில். அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். பூச்சி தொல்லையினால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அது பூச்சி கொல்லி என்னவோ அல்லது பூச்சிக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.